செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃபோட்டோ தேவைப்படுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணீங்க, பாஸ்போர்ட் சைஸ் உங்கள்கிட்ட ஃபோட்டோ இல்லாட்டி நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் தேவை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை நான் அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரிக்கே ஏதாவது ரெக்கமெண்ட் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் வேணும்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு ஓடுவீங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஓட தேவையில்ல. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும் நம்ம போகிறோம். போய் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணி சின்ன சின்ன எடிட்டிங் அங்கேயே நம்ம பண்ணிக்க முடியும். பண்ணிக்கிட்டு நீங்கள் கோட் ஷூட் போட்ட மாதிரி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செம்மையான ஒரு வெப்சைட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. இந்த வெப்சைட்டுக்கு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் போயிட்டு நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் டெஸ்க்டாப் சைட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் எனக்குள்ளே அப்லோட் இமேஜ்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு போகும். ஃபோனில் இருக்க கேலரி காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் டெக் அவரோட ஃபோட்டோ இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் டெக்கரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியூ. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரிக்கே தான் காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ஆப்ஷன் சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச கலரை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளூ கொடுத்துக்கலாம். இல்லாட்டி மல்டி கலரில் வேணும், நான் வேறு கலர் வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் கலர் பிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கே ஷோ ஆகும். இதில் டன் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனால டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நான் ட்ரெஸ்ஸு மாற்றணும், இந்த சட்டைக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது கோட் சூட் போடணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே சட்டை ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது கோட் சூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இமெயிலை போட்டு லாகின் பண்ணணும். உங்கள் இமெயிலை போட்டு லாகின் பண்ணால் தான் நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். பட் சேஃப் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் டவுன்லோடு இந்த டன் பட்டனை கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுக்க போகிறேன். டவுன்லோட் கொடுக்குறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ நீங்கள் தேவை நினச்சிங்கன்னா, இந்த வெப்சைட் தேவை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணால் தான் இந்த வெப்சைட் யூஸே பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு லாகின் பண்ண பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரவரி இமெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக கிடைக்குது. அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒரு டெம்பரவரியாக இமெயிலை கொண்டு வந்து நீங்கள் இங்கே போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் எடிட்டிங்கு. ஸோ சூப்பராக எடிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தீங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கப்பா. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ் தமிழச்சின்னு ஒரு சேனல் இருக்கிறது தெரிய மாட்டேது. என் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்டால் கூட திருப்ப மாட்டேது. அதனால் ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தொடர்த்தனி வத்த நான் கத்துறதுக்கு ஏதோ ஒரு 2 பேர் எச்சா பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் நைட்டு 12 மணிக்கு போட்டால் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிங் வரும். அதனால் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்.